ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஹர்னி இன்றைக்கி 29வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 62 கிலோ 950 கிராம் இருக்காங்க. இன்றைக்கி மார்னிங் அவங்க எடுத்துக்கிட்ட ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் ட்ரிங்க் தான் இன்றைக்கி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 11 மணி வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொய்யா பழம் எடுத்துக்கிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இனிமேல் அவங்களோட ஃபுட்டில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் 11 மணி அளவில் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் ஒன்று எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதனால் ஒரு சின்னதாக ஒரு கொய்யா பழம் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய சப்பாத்தியும் வடகறியும் எடுத்துக்கிட்டாங்க. அது கூட 2 மசால் வடையும் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்க. ஈவினிங் வந்து ஒரு கைப்பிடி இருக்கிற அளவுக்கு வேர்க்கடலையும் கொஞ்சமாக தர்பூசணியும் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 6:45 சாயங்காலம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய தோசையும் அதுக்கு சட்னியும் எடுத்துக்கிட்டாங்க. இது அப்புறமா வந்து நைட்டு ஒரு 9 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரக தண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி அவங்களோட ஃபுட்டில் நான் பண்ணியிருக்க சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 11 மணி அளவில் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. பசிக்கல அப்படின்வாங்க. இல்லைம்மா நீ ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 11 மணிக்கும் அதே மாதிரி ஈவினிங் வந்து அந்த டின்னரை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டின்னருக்கும் நான் வந்து சேர்த்து இது கொடுத்துருக்கேன். ஏன்னா குழந்தைங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஹரிணியை நான் நேரில் பார்க்கும்போது எனக்கு அவள் ரொம்ப என்ன சொல்கிறது, கொஞ்சம் சோர்வடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஆனால் அவ்வளோ என்னவோ பசிக்கல அப்படின்னு தான் சொல்கிறா. சரி நீ பொறுமையாகவே வெயிட் கம்மி பண்ணு, ரொம்பலாம் கடினமாலாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னிலேருந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இனிமேல் இது மாதிரி என்னென்ன சேஞ்சஸ் கொடுக்குறோம் அப்படின்றத நான் வீடியோஸில் தொடர்ந்து கொடுக்குறேன். நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.